கர்த்தர் உன்னை ஏமாற்ற மாட்டார். ஏன் ஏமாற்ற மாட்டார்? அப்போ நல்லதானே செய்வார். இல்லை, கர்த்தர் ஏமாற்ற, நீ செய்த நீதிக்கு ஏற்ற மாதிரி அவர் ஏமாத்தாம என்ன பண்ணுவார்? உனக்கு நீதியின் பலனே கர்த்தர் கொடுப்பார். என்ன பாஸ்டர் உங்களை தேடி வந்தால் இப்படி என்னை சபிக்கிற மாதிரி சொல்கிறீங்களா? ஆமாம்மா, நீ தப்பு. இத்தனை நாள் என்னை கூட்ட சேர்த்து என்ன பண்ணிட்ட? ஜெபிக்க சொல்லிட்ட. இப்போ கர்த்தர் பேசும்பொழுது தான் தெரியுது தப்பு உன் மேலே இருக்கு. போ, இந்த இடத்த நீயே என்ன பண்ணு, உங்கள் அண்ணனுக்கு உண்டான ஷேர் கொடு. அப்போனா அவருக்கு கொஞ்சம் கால் பாக்கி குத்தி முக்காசினை எடுத்துக்கிட்டோமா, அது உன் விருப்பம். ஆனால் அதுவும் நீதியில் நீ செய்யலைன்னா நீ அந்த வீட்டில் இருக்க முடியாது. நான் கேட்டேன், நீ இந்த பிரச்சனை எவ்வளோ நாள் ஓடுதுன்னு. 6 வருஷமாக போகுது. 6 வருஷத்தில் நீ எதை இழந்து போயிருப்ப? உன் வீட்டில் உன் பொண்ணு அவனே இழுத்துன்னு ஓடிச்சு. இழுத்துன்னு ஓடின பொண்ணு என்ன ஆயிடுச்சு? அவன் சரியில்லை, திருப்பி வீட்லேயே வந்து தங்கிடுச்சு. உன் பொண்ணு வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு? ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. உன் உடம்பு ஃபுல்லாக வியாதி, சமாதானம் இல்லை. எதற்கு? இந்த ஒரு வீட்டுக்குள்ள சந்தோஷமா வாழ வேண்டும் என்பது நீ செய்யப்பட்ட காரியம் சின்ன தவறு. ஆனா அதுக்கு யார்கிட்டயும் நீ என்ன பண்ற? ஏமாத்துற. கடவுள்கிட்டயே போய் நியாயம் விசாரிக்க போறேன்னா தேவன் நியாயமா தான் இருப்பார். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. அவர்கிட்ட போய் நீ என்னதான் ஐஸ் வச்சு, என்னதான் பாடல் பாடி, என்னதான் நீ காணிக்க கொடுத்து, என்னதான் அபிஷேகத்தில் இருந்தாலும் நியாயம் நீதின்னு வரும்பொழுது அவருக்கு உண்டான ஸ்தானத்தில் நிலையாய் நிற்பார். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. கர்த்தர் இந்த நாள் பேசுகிற வார்த்தை ஏசாயா 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுமே. தேவன் எப்படிப்பட்டவர்னா நம்மை நிலைப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. திடப்படுத்துகிறவர் நம்மை நிலைப்படுத்துவார். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? திடப்படுத்துகிற தேவன். திடப்படுத்துகிற தேவன். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. ஆமீன். அன்பு பிரியமான ஜனமே, இந்த நாள் கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி, தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி. யோசிச்சு பாருங்க, ஒரு சிங்காசனம் என்பது, ராஜ்யம் என்பது நிலையற்ற ஒரு காரியம். ஒரு ராஜாவுக்கு நான் கடைசி வரையும் நான் ராஜாவாக இருப்பேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது விசேஷமான ஒரு ஸ்தலம், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஸ்தலம். அந்த ஸ்தலத்தை யாராலும் என்ன பண்ண முடியாது? நிலைப்படுத்திக்க முடியாது. இப்போ இருக்கிற இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ராஜா ஸ்தலம்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர், எம்எல்ஏ, கவுன்சிலரு, அப்புறம் பிரைம் மினிஸ்டரு, எம்பி, இப்படி நிறைய போஸ்டிங் இருக்கும். எல்லாம் அதற்கு ஒருத்தருக்கு அன்ன போஸ்டாக யாரும் வரமாட்டாங்க, நிறைய பேர் போட்டிடுவாங்க. ஒன்றும் இல்லை, கிராமத்தில் ஒரு பஞ்சாயத்து நடக்கும், அதற்கு எல்லாரும் போட்டி போடுவாங்க. ஒருத்தர் உண்மையாக பண்ணுறாருன்னா எதற்கு அடுத்தவன் என்ன பண்ணுவான்? சும்மா விடுவானா? இல்லை, இவர் சரியில்லை, இவர் மோசமாக பண்ணுறாரு, இவர் ஆட்சி சரியில்லை, இவர் அப்படி பண்ணுறாரு, இப்படி பண்ணுறாருன்னா அவருக்கு எதிர்ப்பு ஜாஸ்தி இருக்கும். அவர் ரொம்ப நல்லா பண்ணார்னா, அவர் எப்படியாவது ரொம்ப ஆட்சியில் யாரையும் விடாதபடி அவர் ஸ்ட்ராங்காக இருந்தார்னா அவர் எப்படியா சாவடிச்சலாம் முயற்சி பண்ணுவாங்க. ஒவ்வொரு எலெக்ஷனில் வரும்போது ஒவ்வொரு கட்சி தலைவருக்கும் என்ன இருக்குன்னா, இது நம்மளுக்கு அடுத்த வருஷம் இருக்குமா இருக்காதா,
அதற்கு என்னென்ன முயற்சி பண்ணணுமோ எல்லாத்தையும் முயற்சி பண்ணுவாங்க. இது ஒரு ராஜ்யத்தில் நடக்கிற ஒரு காரியம். அதே போல தான் நம்ம குடும்ப வாழ்க்கையிலையும் நீங்கள் நல்லா குடும்பம் நடத்துனீங்கன்னா, உங்கள் குடும்பத்தில் நல்லா சந்தோஷமாக இருக்கீங்கன்னு வச்சிங்களேன், கணவன் மனைவி பிள்ளைகளோடு, நாளைக்கு என்ன பண்ணுறாங்க, உங்களை பார்க்குற சொந்தங்கள் இந்த குடும்பத்தில் எப்படியா சண்டை வரட்டும், இந்த கணவன் மனைவி எப்படியா பிரியட்டும், அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை இருக்கா, அந்த வேலை எப்படியாவது போட்டோம், இப்படியே தன் சிந்தனைகள் அவர்களுக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா, ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நிலையான ஒரு ஆசீர்வாதம் கிடையாது, நிரந்தரமான ஒரு வேலை கிடையாது, நிரந்தரமான ஒரு ஆரோக்கியம் கிடையாது, குடும்பத்தில் நிரந்தரமான சந்தோஷம் கிடையாது. ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு குடும்பத்தில் வந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கி கணவன் மனைவியை சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னா, நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2 பேரும் அடிச்சுக்கிட்டு எலியும் பூனையுமா இருப்பாங்க. இதுதான் பிசாசின் வேலை. என்னன்னா, நிலை இல்லாதபடி நீங்கள் இருக்கணும். ஒரு மனுஷன் எப்படி இருக்கணுமா, இதுதான் நிரந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு உன் வாழ்க்கையில் இருக்க முடியாதபடி நிலையற்ற காரியத்தில் தான் இருக்கணும். அல்லேலூயா, விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. ஆனால் தேவன் மனிதனுக்கு கொடுக்கவைகள் எல்லாம் நிலையான காரியங்களே கற்றுக் கொடுத்துருந்தார். அவன் நிலையாக இருக்கணும், அவன் சிந்தனைகள் நிலையாக இருக்கணும், அவன் செயல்கள் நிலையாக இருக்கணும், அவனுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் நிலையாய் நிலைக்கப்படணும். இது தேவனுடைய திட்டம். ஆனால் இந்த உலகத்தில் இருக்க சத்துரு எதுவுமே உங்ககிட்ட நிலையாக இருக்கக்கூடாது. உங்கள் தாய் தகப்பன் உங்களோட நிலையாக இருக்கிறாங்களா? இல்லை. பிள்ளையின் அன்போ பிள்ளையோ நம்மளோட நிலையாக இருக்குமா? இல்லை. கணவன் அன்பு நிலையாக இருக்கா? இல்லை. நார்மலாக ஒன்று இருக்கும், குடிச்சிட்டு வந்தால் ஒரு நிலையாக இருக்கும். குடிகார நிலைமை வித்தியாசம். சில பேர் குடிச்சிட்டாங்கன்னா அரகண்டாக மாறிடுவாங்க, சில பேர் குடிச்சிட்டாங்கன்னா குழந்த மாதிரி மாறிடுவாங்க. ஒருத்தர் வீட்டில் போகிறேன், ஒருத்தர் கணவர் பேசவே மாட்டார். அன்றைக்கி அவர் சர்ச்சு பக்கமும் வர மாட்டார், நான் வந்தால் வெளியே போயிடுவார். இன்றைக்கி நான் உள்ளே போகிறேன், வீட்லேயே உட்காந்து இருக்கார். வாங்க பாஸ்டர், சாப்பிடுங்க பாஸ்டர். நான் இல்லை, இவ்வளோ நல்ல கணவர், என்னம்மா இவரை பற்றி அவ்வளோ குறை சொல்கிறேன், எங்களை பார்த்து மறைச்சுன்னு இருக்காங்க. அவர் என்கிட்ட பேசினே இருக்கார். அப்புறம் தான் தெரியுது ஏன் பேசுகிறாருன்னா, அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, குடிச்சிட்டா இப்படி தான் பாஸ்டர் பண்ணுவார், குடிக்கலைன்னா இந்த பக்கமே வர மாட்டார். இன்னைக்கு என்ன நடந்தது அவருக்கு என்ன இருக்காது, நாளைக்கு தெரியாது. நிலையில்லாத வாழ்க்கை. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நிலையில்லாத உங்கள் வாழ்க்கையை என் தேவனாகிய கர்த்தர் நிலைப்படுத்துகிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஏன்னா என் தேவன் திடப்படுத்துகிற தேவன். எந்த ஒரு காரியத்தை தேவனிடத்தில் நீங்கள் கேட்குறீங்கன்னா உங்களை உறுதிப்படுத்துவார். இந்த காரியத்தை செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா, இங்கே வாழலாமா வாழக்கூடாதா, இந்த தொழில் செய்யலாமா செய்யக்கூடாதா, நம்ம இருதயம் பேதலித்து கொண்டே இருக்கும். ஆனால் என் தேவன் திடப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. படிங்க, தாவீதின் சிங்காசனத்தை அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி. அல்லேலூயா. தாவீது சிங்காசனம் அவன் போராடிலாம் வரல. எப்படி வந்தான்னா, அந்த நாட்டுக்கு ஒரு எதிர்ப்பு வருது. அந்த எதிர்ப்புகளை இவன் என்ன பண்ணுறான், இந்த நாட்டு ராஜாக்களும் சரி படைத்தலைவர்களும் சரி ஐஸ்வர்யவானும் சரி பலவான்லாங்க ஒன்றும் முடியல. அப்போ ராஜ்யத்தில் ஒரு அலௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, யார் இவனை இந்த ஆளை போட்டு தள்ளுறாங்களோ அவங்களுக்கு ராஜ்யத்தில் பாதி கொடுக்குறேன்னு. உடனே தாவீது போய் என்ன பண்ணுறாரு, அந்த காரியத்தை செய்கிற. ராஜ்யத்தை வாங்கிட்ட உடனே அநேகருக்கு பொறாமல் இருக்கும்ல, என்னடா அவன், நாங்கள் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணுறோம், இப்போ புதுசாக வந்தவன் உள்ளே வந்துட்டான், இவனை எப்படியாவது சாவடிக்கலாம். அவனை சூழ்ந்திருக்கிற சொந்தங்களே அவனுக்கு விரோதமாய் காணப்பட்டார்கள். ஆனால் எவ்வளவோ காரியங்கள் அவனை சாவடிக்கும்படியாக அநேக நேரம் வசனம் சொல்லுது, தாவீது போய் ஒளிந்து கொண்டான் என்று, மறைந்து கொண்டான் என்று. அவனை தனி காப்பாற்றிக்கொள்ள ஓடுவான், ஒளிவான். ஆனால் அவன் ராஜ்யத்தை ஒருவனாலும் கைப்பற்ற முடியல. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. தாவீது உயிரோடு இருக்கும் நாள் வரையும் அந்த ராஜ்யத்தின் உரிமையாளராய் காணப்பட்டான். கரங்களை திட்டுறாமேன்னு சொல்லுவேமே. இன்னைக்கு நிறைய பேர் வயது 50-55 ரிட்டையர்ட் ஆகிட்டாவே போதும், உன் வீட்டில் இருக்கிற கனமகிமை போயிடும். ஒவ்வொரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கும் சரி 50-55 வயசு ஆயிடுச்சுன்னா ஒரு பயம் வந்துடும். நார்மலாக வேலை செய்கிறவங்களுக்கு கூட ஐயோ இனிமேட்டுனா கிடையாது, ஒரு கையில் ஒரு வருமானம் இருந்தால் தான் ஒரு ஆண் மகனுக்கும் சரி ஒரு குடும்பத்தில் மரியாதை இருக்கும். நீங்கள் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணிட்டு கூட கொடுத்துருங்க, பிள்ளைங்க 1000 கூட சம்பாதிக்கட்டும். ஆனால் பெற்றோருக்கு வருமானம் இருக்கிற வரையும் தான் பெற்றோரை சார்ந்து அந்த பிள்ளைங்க இருக்கும். அவங்களுக்கு பல லட்ச ரூபா வருமானம் இருந்தாலும் சரி, பெற்றோர்கள் இருக்கிறது யாருக்கு சொந்தம்?
எனக்கு தான் சொந்தம், அது எனக்கு தான் வரணும். அவங்க சாப்பிட்டாங்களா கொண்டாங்களா இல்லை, அந்த காசு எனக்கு வரணும். அதற்கு உண்டான அவங்க சொல்லுவோம், அந்த சூழ்நிலை வரும்பொழுது அது பிஞ்சுன்னு 1000 ரூபா கூட இருக்கட்டுமே, அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க. என்னைக்கு அவங்க கிட்ட வருமானம் கட் ஆகுதோ அன்னைக்கு அவங்க கன மகிமை இழந்து போவாங்க, அந்த ராஜ்யத்தை இழந்து போவாங்க. சில பேர் ஒரே குடும்பம் தான், குடும்ப தலைவராக தான் இருப்பார், ஆனால் அந்த போஸ்டிங் அவருக்கு என்ன இருக்காது, நிலையாக இருக்காது. குடும்பத்தில் வேற ஒருத்தர் ஆளுகை செய்வாங்க. ஒரு பிள்ளைங்க குடும்பத்தில் வாழ்வாங்க, கணவன் மனைவியாக வாழ்வாங்க. அந்த வீட்டில் நாத்தனாரோ மூத்தாரோ யாரோ ஒருத்தருப்பாங்க, அவங்க இவங்க குடும்பத்தை என்ன பண்ணுவாங்க, கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. தன் கையில் எதுவுமே இருக்காது. என் வார்த்தையை யாரும் கேட்க மாட்டுறாங்க, எனக்கு ஒரு மரியாதை கொடுக்கலங்க. இது ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே நடக்கிற காரியம். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். எப்போ ஜீவனுள்ள தேவனை நீ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை உன் குடும்பத்தின் தலைவராக நியமித்து நீ எப்போ வழி நடத்துகிறாயோ அந்த இடத்துல கர்த்தர் உன் ராஜ்யத்தை அவர் நிலைப்படுத்துவார். அல்லேலூயா. எவர் ஒருவர் கர்த்தரை ஓரம் தள்ளிட்டு நான் தான் ராஜா நான் தான் மந்திரின்னு சொல்லிட்டு தன் ராஜ்யத்தை தேடுவாங்க, அவங்களுக்கெல்லாம் ராஜ்யம் கிடைச்சது போலவே கிடைக்கும். ஆனால் ஒரு நாள் அவர்களை விட்டு அந்த ராஜ்யம் விட்டு போயிடும். அல்லேலூயா. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. சில பேர் வட்டி கூடுறவங்க இருப்பாங்க, அவங்க நிலைமை என்ன தெரியுங்களா, பணம் வாங்குறவங்களாம் தனக்கு அடிமை. சில ஊரில் வட்டிக்கு கட்சியில் தலைவர் நிற்கணும், அதெல்லாம் எதுக்கு ஆசைப்படுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எனக்கு என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் எனக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும், எனக்கு ஒரு கணம் கொடுக்கணும், அதனால தான் கட்சியில் போய் இணைவாங்க. செலவு பண்ணி கட்சியில் என்ன பண்ணுவாங்க, சீட்டு வாங்குவாங்க. எதற்குன்னா சம்பாதிக்கணும். ரெண்டாவது தலைவராகிட்ட அந்த ஊரில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் விஷ் பண்ணுவாங்க. இந்த ஒரு காரியம்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் விருப்பப்படுகிற காரியம். இது தப்பு நான் சொல்லலை, இது ஒரு மனுஷனுடைய இயல்பு. அவன் குடும்பத்தில் இருக்கிறான்னா என்னம்மா, நீ கல்யாணம் ஆகிட்டு போகிற உன் குடும்பத்தில் நீ அங்கே போயிட்டு அடிமையாக இருக்குன்னு நினைப்பியா, இல்லை உன் கையில் உன் குடும்பம் வரணும்னு நினைப்பியா? நான் சொல்கிறது என் குடும்பம் கேட்கணும், என்ன தான் எல்லாரும் என்ன பண்ணணும், நீ தாம்மா எல்லான்னு சொல்லி பார்க்கட்டுமே. ஒரு குடும்பத்தில் அந்த சகோதரிக்கு அந்த குடும்பத்தை பாரத்தை மேலே தூக்கிட்ட வச்ச போகிற தான் பிரச்சனை போல எல்லா பிரச்சனையும் தூக்கிட்டு ஓடுவாங்க. அல்லேலூயா. இது ஒரு மனுஷனுடைய இயல்பு, இது உண்மைதான். இது இந்த காரியத்திற்கு தான் ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு மனுஷனும் வாழ்வான். ஒரு வேலை செஞ்சால் நீ தான்ப்பா பொறுப்பு, நீ தான் எல்லாம் பார்த்துக்கிட்டோன்னா அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். அவர்களை கேட்டு எல்லாம் செய்கிறாங்கன்னா ஒரு சந்தோஷம் இருக்கும். என்னன்னா இது எனக்கு கொடுக்கப்பட்ட ராஜ்யம். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேன். இப்போ உனக்காய் கொடுக்கப்பட்ட ஒரு வேலை ஸ்தானத்தில் கூட உங்களை சார்ந்த அந்த வேலையில் என்ன இருக்கணும், பொறுப்பு இருக்கணும். ஒரு வேலை கொடுத்துருப்பாங்க, அந்த வேலையில் உன்னை கண்டுக்கவே இல்லைன்னா அந்த வேலையில் உன்னால் வேலை செய்ய முடியாது. அந்த வேலையில் பொறுப்படி இந்த இதுக்கெல்லாம் நீ தான் பொறுப்பு, நீ தான் பார்த்துக்கணுன்னு ஒரு தைரியம் வந்துடும், ஒரு உற்சாகம் வரும். வேலை நேரத்தெல்லாம் பார்க்க மாட்டோம், சம்பளத்தெல்லாம் பார்க்க மாட்டோம், அந்த வேலையை முழுமுழுச்சாக செய்வோம். இன்னைக்கு அந்த ராஜ்யம் நமக்கு இழந்து போனதாய் காணப்பட்டு கொண்டிருக்கு, நிலையில்லாத ராஜ்யமாய் காணப்பட்டு கொண்டிருக்கு. அதை நிலைப்படுத்த முடியாதபடி சூழ்நிலை. அல்லேலூயா. எப்படியாவது நான் ஸ்ட்ராங்காக பிடிச்சிடணுங்க, என் கணவன் இருதயத்தில் ஸ்ட்ராங்காக இடத்த பிடிச்சிடணும், என் மனைவி இருதயத்தில் ஸ்ட்ராங்காக இடம் பிடிச்சிடணும், என் குடும்ப வாழ்க்கையில் நான் ஸ்ட்ராங்காக இடம் பிடிச்சிடணும். எத்தனை பேர் சொல்ல முடியும், எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். கைகளை நெஞ்சில் கை வச்சுட்டு சொல்லுங்களேன், கண்ணை மூடி, அப்பா என் வாழ்க்கையை என் குடும்பத்தில் எனக்கு ஒரு சிங்காசனத்தை கொடுங்கப்பா, எனக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும், என் குடும்பத்தில் இருக்கிறவங்க என்னை சார்ந்து வாழணும், நான் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும், எனக்கு ஒரு ராஜ்யத்தை நிலைப்படுத்துங்க, நான் இருக்கிற இடத்துல என்னை நிலைப்படுத்துவீராக. ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. இங்கே வசனத்தை மீண்டும் படிப்போம். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நிலைநிறுத்தினாலும் நியாயத்தினாலும் நீதினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு. ஆமென். தேவன் எப்படி நிலைப்படுத்துவாரா? நியாயம் நீதி ரெண்டு காரியம். வா, நீ செய்கிறது நியாயமாக இருக்கா, நீதியாக இருக்கா? தேவன் செய்கிற காரியம் நியாயம் நீதி என்பது அவர் சொல்லப்பட்ட கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் உட்பட்டதாக இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, 10 வருஷம் ஒரு வீட்டில் இருந்துட்டேங்க, 20 வருஷம். நேற்று ஒரு வீட்டுக்கு போயிட்டு வந்தோம், குறுக்குப்பேட்டில் ஒரு வீடு.
அந்த வீட்டில் ஒருத்தவங்க வாடகைக்கு வந்திருக்கிறாங்க. 10 வருஷமாக வாடகைக்கு இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ வாடகையை கொடுக்கல, கரண்ட் பில்லும் கொடுக்கல. கேட்டால் சொல்கிறாங்க, இது என்னோடய வீடு, கவர்மெண்ட்டில் 10 வருஷத்துக்கு மேலே இருந்துட்டால் சொந்த வீடுன்னு சொல்கிறாங்கன்னு. ஆனால் வீடு உரிமையாளர் யார்? வேறு யாரும். இப்போ அவங்களும் சபைக்கு போகிறவங்க, இவங்களும் சபைக்கு போகிறவங்க. இப்போ தேவன் யார் பேச்சு கேட்பா? பாஸ்டர், அநியாயத்துக்கு பாஸ்டர், நான் வாடகை கொடுக்கல பாஸ்டர், நான் நிறுத்தி வச்சுட்டேன், கோர்ட்டில் போய் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு. நிறைய கிறிஸ்துவர்கள் நியாயத்தை எப்போ நீங்கள் உங்களுக்கென்று நீங்கள் எடுத்துக்கொள்கிறீங்களோ அந்த இடத்துல தேவன் உங்கள் பக்கத்துலேருந்து விலகி போகிறவராக இருக்கிறார். தப்போ ரைட்டோ, உனக்கு தப்பு படுதோ உனக்கு ரைட்டு போடுறதோ, இதெல்லாம் இந்த உலகத்தில் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர்னா அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு எது நீதியோ, நீ எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, நீதிக்கு புறம்பாய் நீ வெளியே வேலை செய்கிறனா உன்னை விட்டு அவர் தூர விலகி போகிறவராக இருப்பார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. கர்த்தர் உன்னோடு அவர் வாசம் செய்ய வேண்டும் என்றால், உங்களை கர்த்தர் நிலைப்படுத்த வேண்டும் என்றால், நீங்கள் எந்த காரியத்திலும் நீதியை தவறக்கூடாது. அவர் நீதியை நிலை நிற்கிறார்னா அவர் விசாரிக்கும் பொழுது உங்ககிட்ட ஒரு குற்றம் இல்லாதபடி இருக்கணும். அவங்க 10 வார்த்தை பேசுனாங்க பாஸ்டர், அதனால் லைட்டாக நான் அடித்தேன். மனைவி சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? 2 பேருக்கு பிரச்சனை. போய் கேட்கும்போது கணவன் கடைசியாக சொல்கிறாரு, என்னை அடிச்சிட்டார் பாஸ்டர் என் ஒய்ஃபு. அந்தம்மா பார்த்தா அடித்த மாதிரி தெரியல, அடி வாங்கின மூஞ்சி மாதிரி இருந்தது. உண்மையாக அடிச்சியாம்மா? இல்லை பாஸ்டர், லைட்டாக தான் தட்டினேன். அவர் ரொம்ப திட்டினார், லாஸ்ட்டாக கோவத்தை லைட்டாக தட்டினேன். அது தப்பா பாஸ்டர்? அல்லேலூயா. கேட்கும்பொழுது எப்படி இருக்கும்? அவங்களோட அந்த சகோதரி ஃப்ரெண்டாக இருந்து வச்சுக்கிங்களேன், சகோதரி என்ன பாவம், ஏதோ ஒரு அடி அடிச்சு, ஒரு அடிக்கு போய் இவ்வளோ பண்ணுறீங்க, இவ்வளோ பேசுகிறீங்க. தவறு தான். அல்லேலூயா. கோவத்தில் போய் விஷத்தை சாப்பிடுவோமா? சாப்பிட்டீங்கன்னா யாருக்கு நஷ்டம்? நமக்கு நஷ்டம். கோவத்தில் போயிட்டு தண்டவாளத்தில் தலையை வைப்போமா? அதை மட்டும் உஷாராக இருப்போம். இல்லை, இந்த குடிகாரன் பார்த்தீங்கன்னா, ரோட்டில் ரவுடிசனம் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஊரில் எல்லாம் பெரிய ரவுடி மாதிரி பண்ணுவான். யாரையும் பார்க்க மாட்டான், கத்தியை வைப்பான், இதை பண்ணுவான். போலீஸ் அந்த பக்கம் போதுன்னு வச்சுங்களேன், அப்படியே அடங்கி போய் நிற்பான். அவன் கோவம் எங்கே போச்சு? நிறைய பேர் நினச்சிப்பான் அவன் போதையில் சுற்றுறான்னு. போதையில் சுற்றுறான், அந்த காக்கி சட்டையை பார்த்தோன்னு ஏன் அடங்கி போகிறான்? உஷாராக இருக்கிறான்ல. அல்லேலூயா. அப்போ நம்ம காரியங்கள், நம்ம வாழ்க்கையில் தேவன், நம்ம ராஜ்யம் என்பது ஒன்று சொல்கிற மாதிரி, நம்ம வாழ்கிற வாழ்க்கையை ராஜ்யத்தை குறித்து தான். பரலோக ராஜ்யத்தை பற்றி நான் பேசலை. நான் பேசுகிறது, நீங்கள் வாழ்கிற இடத்துல உங்களுக்கு கன மகிமை இருக்கணும், ஒரு மரியாதை இருக்கணும். உங்கள் குடும்பம் என்பது என்னென்னா, கணவன் உன் சொல் பேச்சு கேட்கணும், மனைவி உன் சொல் பேச்சை கேட்கணும், 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். பிள்ளைங்க உன் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாதான் அந்த பிள்ளைங்க மேலே உனக்கு ஒரு பாசம் இருக்கும், அந்த குடும்பத்தில் ஒரு ஐக்கியம் இருக்கும். பிள்ளை நீ சொல்கிறதே கேட்கலன்னா உனக்கு பிள்ளைய பார்த்தா வெறுப்பாக இருக்கும். அது உனக்கு ராஜ்யம் கிடையாது. எந்த வீட்டில் பிள்ளைங்க உன் பேச்சு கேட்கலன்னா என்ன அர்த்தம்னா, ராஜ்யம், குடும்பத்தில் இருக்கிற ராஜ்யம்னு சொல்லும் போதே அதிகாரம் அது உன் கையில் இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. கணவன் உனக்கு கீழ்ப்படியில, கணவன் உன் சொல் பேச்சு கேட்கல, கணவன் தன் இஷ்டத்துக்கு பண்ணுறாருன்னா உன்கிட்ட குடும்பம் நடத்துகிற ராஜ்யம் இல்லை. குடும்பம் நடத்துகிற ராஜ்யம் உன் கையில் இல்லை. அதே போல் மனைவி உன் பேச்சு கேட்கல, மனைவி உன் இஷ்டத்துக்கு பண்ணுறான்னா முதல்ல உன் குடும்பத்தில் என்ன இல்லை? உன் கையில் ராஜ்யம் போயிடுச்சு. நீ அதிகாரம் இல்லாத, கிரீடம் இல்லாத, சிங்காசனம் இல்லாத ஒரு ராஜா. அந்த ராஜாக்கு பேர் என்ன? டம்மி ராஜா சொல்லுவாங்க. டம்மியாக ஒரு ராஜா உட்கார வச்சுருக்காங்க, அந்த மாதிரி. அல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமே. இப்போ நம்ம வாழ்க்கையில் அப்படி தான். உன் சரீரம் நீ ஓடணும்னு நினச்சா ஓடணும், உட்கார சொன்னால் உட்காரணும். 2த்துக்கு செயல்படாதபடி பலவீனமாக இருக்கணும். என்ன ஆயிடுச்சு? இந்த சரீரத்தை ஆளுகிற ராஜ்யத்தை நீ இழந்து போயிட்ட. எத்தனை பேர் என்னால் நின்னா நிற்க முடியல, நடந்தா நடக்க முடியல, உட்காந்தா உட்கார முடியல, படுத்தா படுக்க முடியல, தூங்குனா தூக்கம் வரல. எத்தனை பேர் சொல்லிங்களா இந்த சரீரத்தின் ராஜ்யத்தை நீங்கள் இழந்து போயிட்டீங்க? கவனிங்க, கவனமாக கேளுங்க. உங்கள் உடம்புல ஒரு பலவீனம் வருதுன்னா சரீரத்தின் ராஜ்யத்தை என்ன பண்ணியாச்சு? நம்ம இழந்து போயாச்சு. குடும்பத்தில் சமாதானம், சும்மா சண்டை போட்டுனே இருக்கிறாங்க. பிள்ளைங்க 2 பேரும் சண்டை போட்டுன்னு இருக்காங்க. நீ என்ன சொன்னாலும் பிள்ளைங்க கேட்கல, அதுங்க பாட்டுன்னு அடிச்சுன்னு இருக்குன்னா என்ன ஆயிடுச்சு? நீ ராஜ்யத்தை இழந்து போயிட்ட. ஓனர் சொல்கிறத வேலைக்காரங்க கேட்கலன்னா உன் ராஜ்யம் இழந்து போயிடுச்சு.
அல்லேலூயா. அப்போ நம்ம எப்படி இருக்கணும் பாஸ்டர்? என்ன பண்ணணும்? அதுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், உன் ராஜ்யத்தை தேவன் நிலைப்படுத்தும்படியாக அவர் நீதியில நிலைநிறுத்துகிற தேவன். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. எது நடந்தாலும் சரி. இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவர்கள் செய்கிற காரியம், பாவம் செய்ய மாட்டாங்க, துணிகரமாக போய் கொலை செய்ய மாட்டாங்க, துணிகரமாக விபச்சாரம் செய்ய மாட்டாங்க, இதெல்லாம் கரெக்டாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வீட்டில் ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சூழ்நிலை வந்தா சிம்பிள். கர்த்தர் எங்கெங்க டெஸ்ட் வைப்பார்னா, மாமியார் மருமகள் அந்த சூழ்நிலை உண்டு பண்ணுவார். நீ எப்படி பண்ணுற? மருமகளை உன் பொண்ணா பாவிக்கிறியா? நீ உங்கள் அம்மா மாதிரி மாமியாரை பார்க்குறியா? அல்லேலூயா. சில பேர் சொல்லுவோம், எங்கள் குடும்ப வழக்குங்க அது, என்னவோ இந்த குடும்பமே ஒன்றுமே இருக்காது. ஆனால் சொல்லும், எங்கள் குடும்ப வழக்கம்படி அந்த பொண்ணு ஒழுங்காக இருக்க மாட்றா, ஒழுங்காக வேலை செய்ய மாட்றா. எங்கள் குடும்ப வழக்கப்படி காலையில் எல்லாருக்கும் இந்த மாதிரி செய்யணும், ஆனால் அவள் செய்ய மாட்றா. ஏதாவது ஒரு சப்பக்கட்டு, தேவையில்லாத ஒரு காரியங்கள், வீட்டை அபகரிக்கிறது. உனக்கே தெரியும், ஒருத்தர் என்கிட்ட ஜெபம் பண்ணுறாங்க, 3 மாதமாக என்கிட்ட ஜெபம் பண்ணுறாங்க, பாஸ்டர் இது எங்கள் அம்மா எங்களுக்காக கொடுக்கப்பட்ட இடம். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, எங்கள் அம்மா கடைசியாக போகும்போது இறந்துட்டாங்க. இப்போ எங்கள் அண்ணன் வந்து என்ன பண்ணுறாரு, இது ஏன் இடம்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கும் பங்கு இருக்குன்னு அம்மா சொல்லிட்டாங்கல்ல. அம்மா போகும்போது என்ன பண்ணிட்டாருங்க, எனக்கு தான் கொடுத்துட்டு போயிட்டாங்க பாஸ்டர். அப்போ எனக்கு தானே சொத்து. நான் இவங்க கேட்கும்போது கரெக்டம்மா, நீ ஜெபம் பண்ணு, கர்த்தர் உனக்கு உண்டானது என்ன ஆகாது, உன்னை விட்டு போகாது. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். இது என்ன நடந்திருக்குன்னா, கடைசி வரை இவங்க வீட்டில் பயங்கர பிரச்சனை. இவங்க எல்லாம் என்கிட்ட சொல்கிறாங்கன்னா, பாஸ்டர் அந்த எங்கள் அண்ணன் வந்து எங்கள் குடும்பத்துக்கே மாந்திரிகம் பண்ணுறேன். நான் கேட்டேன், உனக்கு மாந்திரிகம் பண்ணுறேன் யார் சொன்னேன்? எனக்கு தெரியும் பாஸ்டர், எனக்கு இந்த பலவீனெலாம் வருதில்ல, அவங்க தான் பண்ணுவாங்க. நானும் அவங்க சகோதரனுக்கு விரோதமாக நான் ஜெபம் பண்ணிருக்கேன். ஒரு நாள் கர்த்தர் என்கிட்ட பேசுகிறார், இந்த சகோதரியை நல்லா விசாரி அப்படின்றார். என்னடா சம்மந்தம் இல்லாமல் தெய்வன் சொல்கிறாரு இந்த சகோதரியை விசாரின்னு சொல்லிட்டு, நான் அப்படியே யோசிச்சுட்டு, அம்மா உண்மையை சொல்லுமா, கர்த்தர் என்கிட்ட வேற ஒரு காரியம் பேசுகிறாரு, இந்த இடத்தின் உரிமையாளர் யார் அப்படின்னு. இல்லை பாஸ்டர் எங்கள் அம்மா தான் எனக்கு கொடுத்தாரு. உண்மையை சொல்லுமா, கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு, விசாரின்னு தான் சொன்னார். அது யார் பேரில் இருக்குன்னு தெரியாது. உண்மையை சொல்லுமா, எல்லாம் எனக்கு கர்த்தர் சொல்லிட்டாருனோனையும் அந்த பொண்ணு அப்படியே கொஞ்ச நேரத்தில் வேர்த்து ஊற்றுது. எங்கள் அம்மா ஒரு முடியாத லாஸ்ட் டைமில் ஒரு மாதிரி இருந்தாங்க, இருந்து போய் நான் தான் சைன் வாங்கிட்டேன் பாஸ்டர். அப்போல்லாம் எங்கள் அண்ணன் வரல பாஸ்டர். எங்கள் அண்ணன் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லும் போது அவன் ஊரில் இருந்துட்டான் பாஸ்டர், வரவே இல்லை, நான் தான் பார்த்தேன். அப்போ எனக்கு தானே சொந்தம். இங்கே பாரு, உனக்கு சொந்தம் இல்லை வேற. உங்கள் அம்மா சுயநினைவோடு உனக்கு எழுதி கொடுத்தாங்களா? இல்லை. அப்போ யாருக்கு அது? இப்போ நீ கடைசியாக பார்த்தாலும் நீதி என்பது என்ன வேணும் மாறாது. நீ கடைசியாக 6 வருஷமோ 10 வருஷமோ நீ பார்த்த, அது உன் இடத்துக்காய் பார்த்தியா, இல்லை உன் தாயின் பாசத்துக்காய் பார்த்தியா? கம்முன்னு இருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், இந்த இடம் வரணுன்றதுக்காகவே அந்த தாய்க்கு பணிவிடை செஞ்சுருக்குறாங்க. அப்போது நீ செஞ்ச பணிவிடை வீணாய் போனது காரணம் என்ன? உன் ஆசைகள், அந்த தாயிடத்தில் இருக்க வர சொத்து. அண்ணனுக்கு தெரியாமல் அந்த சொத்தை அபகரிக்கணும். அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத போது சுயநலம் விட்டு எப்படியாவது இந்த சொத்தை அபகரிச்சிக்கணும்னு அபகரிச்சிருக்காரு. இவங்க அண்ணன் என்ன கேஸ் போட்டிருக்காரு, இந்த இடத்துல எனக்கு சொந்தம் உண்டு, எங்கள் அம்மா சைன் பண்ணதில் சந்தேகம் உண்டு, அவ்வளோதான். அது அப்படியே இடம் கேஸ் தெரியல. 20 வருஷம் போகுது. நான் அந்த அம்மாட்ட கூப்பிட்டு சொன்னேன், நீ பண்ணது கர்த்தரை ஏமாற்றலாம், ஆனால் கர்த்தர் உன்னை ஏமாற்ற மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஏமாற்ற மாட்டார். ஏன் ஏமாற்ற மாட்டார்? அப்போ நல்லதானே செய்வார். இல்லை, கர்த்தர் ஏமாற்ற, நீ செய்த நீதிக்கு ஏற்ற மாதிரி அவர் ஏமாத்தாம என்ன பண்ணுவார், உனக்கு நீதியின் பலனே கர்த்தர் கொடுப்பார். என்ன பாஸ்டர் உங்களை தேடி வந்தால் இப்படி என்னை சபிக்கிற மாதிரி சொல்கிறீங்களா? ஆமாம்மா, நீ தப்பு. இத்தனை நாள் என்னை கூட்ட சேர்த்து என்ன பண்ணிட்ட, ஜெபிக்க சொல்லிட்ட. இப்போ கர்த்தர் பேசும்பொழுது தான் தெரியுது தப்பு உன் மேலே இருக்குது. போ, இந்த இடத்த நீயே என்ன பண்ணு, உங்கள் அண்ணனுக்கு உண்டான ஷேரை கொடு. அப்போனா அவருக்கு கொஞ்சம் கால் பாக்கி குத்தி முக்காசினை எடுத்துக்கிட்டோமா, அது உன் விருப்பம். ஆனால் அதுவும் நீதியில் நீ செய்யலைன்னா நீ அந்த வீட்டில் இருக்க முடியாது. நான் கேட்டேன், நீ இந்த பிரச்சனை எவ்வளோ நாள் ஓடுதுன்னு. 6 வருஷமாக போகுது. 6 வருஷத்தில் நீ எதை இழந்து போயிருப்ப. உன் வீட்டில் உன் பொண்ணு அவனையும் இழுத்துன்னு ஓடிச்சு. இழுத்துன்னு ஓடின பொண்ணு என்ன ஆயிடுச்சு, அவன் சரியில்லை, திருப்பி வீட்லேயும் வந்து தங்கிடுச்சு. உன் பொண்ணு வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு, ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. உன் உடம்பு ஃபுல்லாக வியாதி.
சமாதானம் இல்லை. எதற்கு? இந்த ஒரு வீட்டுக்குள்ள சந்தோஷமா வாழ வேண்டும் என்பது நீ செய்யப்பட்ட காரியம் சின்ன தவறு. ஆனா அதுக்கு யார்கிட்டயும் நீ என்ன பண்ற? ஏமாத்துற. கடவுள்கிட்டயே போய் நியாயம் விசாரிக்க போறேன்னா தேவன் நியாயமா தான் இருப்பார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. அவர்கிட்ட போய் நீ என்னதான் ஐஸ் வச்சு, என்னதான் பாடல் பாடி, என்னதான் நீ காணிக்க கொடுத்து, என்னதான் அபிஷேகத்தில் இருந்தாலும் நியாயம் நீதின்னு வரும்பொழுது அவருக்கு உண்டான ஸ்தானத்தில் நிலையாய் நிற்பார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. மனுஷங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது நம்ம பிள்ளையாச்சு. அல்லேலூயா. ஸ்கூல்ல வாதியாரா இருக்கிறோன்னு என்ன பண்ணுவாங்க? தப்பு பண்ணா எல்லார் கையிலும் அடிச்சுட்டு வருவோம். அதுல ஒரு புள்ள நம்ம பிள்ளையா இருந்தா அந்த அடியின் ஸ்பீடு என்ன ஆயிடும்? முன்னாடி இருக்கிறவங்களோட அப்படியே கம்மியாயிட்டே வரும். ஏன்னா காட்டக்கூடாது. விட்றா, அது அவ்வளோதான், உதைப்பேன். நீ வாதியார் பிள்ளைன்ட்டு என்ன பண்ற? ரொம்ப பண்ற, அடிக்காம நைஸ் அமுச்சு விட்ருவாங்க. இல்லை, நீதியை தவறிட்டோம். எல்லாரும் அடிக்கும்போது உன் பிள்ளையா நீதி அடிக்கிறோமா? நம்மள சொல்ல சிக்னல்ல வண்டியை நீ நிக்கலனாவே நீதியை தவறிட்டேன்னு அர்த்தம். ஒரு ஆண் மகன் ஒவ்வொருத்தரும் நான் நீதியா வாழ்றேன்னா, உண்மையா கர்த்தருக்குள்ள இருக்கிறேன்னா, உலகத்துல போடப்பட்ட ரூல்ஸ்க்கு நீ கட்டுப்பட்டு ஆகணும். சிக்னல்ல நிக்கணும். ஆலையில நீ போறேன்னா நீதியை தவறிட்ட. அப்போ சின்னதா ஒரு பஸ் வந்து உனக்கு ஆக்சிடென்ட்டுக்கு வருதுன்னா தேவன் உன்னை எப்படி பாதுகாப்பாரு? நீ ஏன் நீதி தவறி வர்ற? நான் ஏன் போகணும்? அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. ஹெல்மெட் போடுங்கன்னு எவ்வளோ சொல்கிறாங்க கவர்மெண்ட். எதுக்கு? யாருக்கு ஹெல்மெட் போடலன்னா 1000 ரூபா ஃபைனு. நேற்று ஒருத்தர் யூடியூப்பில் போலீஸ்காரனை திட்டுறான், சபிக்கிறான். நீலாம் நல்லா இருப்பியா? உன் குடும்பம் நல்லா இருக்குமா? நீ வாழவே மாட்ட அப்படின்னு கதறான். ஒருத்தர் வந்து என்ன நடந்ததுன்னு விசாரிக்கிறான். சார், ஹெல்மெட் இல்லைன்னா 1000 ரூபா போடுறான் சார், எனக்கு ஒரு வருமானமே இல்லை, ஒன்றும் இல்லைன்னு அழுகுறான். போலீஸ்காரன் பேபான்னு நிற்கிறான். கவர்மெண்ட் சொன்னதும் அவன் ஃபைன் போடுறான். அதை வீடியோ எடுக்கிறவன என்ன பண்ணுறான்? போலீஸ்காரன் செய்கிறது தவறு மாதிரியே காட்டுறான். நம்ம சபையில் ஒரு 2 நாளுக்கு கடந்த வாரத்தில் ஒரு பிரதர் ஒரு காரியத்தை பார்த்துட்டு வாமிட்டு ஒரு மயக்க மாதிரி ஆகிட்டார். என்னன்னு கேட்டால், காலையில் வரும்போது பாஸ்டர் ஒரு பஸ்ஸும் 2 வீலரும் போயினே இருந்திருக்கு, முன்னாடி குப்பைத்தொட்டி இருந்திருக்கு. இவன் என்ன பண்ணியிருக்கா? குப்பைத்தொட்டியில் போய் ஸ்ட்ரெயிட்டாக அடித்து பஸ்ஸில் பின் டயரில் விழுந்திருக்கான். அது ஏறி இறங்கி ஸ்பாட்லேயே தலை ஓப்பன் ஆகி உள்ளே இருக்கிறது வந்துச்சு. அவன்கிட்ட கேட்ட ஒரே காரியம், ஹெல்மெட் எதாவது போட்டிருந்தானா? ஒரு ஹெல்மெட்டும் போடல. இப்போ யாருக்கு நஷ்டம்? தேவனை நீ ஹெல்மெட்டும் போட மாட்ட, ஆனால் தேவன் உனக்கு என்ன சிக்னலாம் மதிக்க மாட்டேன். உன் ஆக்சிடென்ட் வராமல் எப்படி கர்த்தர் பாதுகாப்பார்? தேவன் நீதி செய்கிறவர். அவரில் நீதின்னு எடுத்துட்டேன்னா அவர் கல்லுக்கு கல் பல்லுக்கு பல். அவர் வந்து நீ எப்படிப்பட்டவர்லாம் பார்க்கணும். என் பிள்ளை இல்லைன்னு நீதியாக நிற்கிறவர். நீதியை விசாரிப்பார். உனக்காக வந்து நீதியை விசாரிப்பார். அவரை தேடாதவர்களுக்கு நீதியை விசாரிக்க மாட்டார், நீதியை நிலை கட்டுத்தர மாட்டார். ஆனால் அவரோட பிள்ளைகளுக்கு நீதியாக வந்து நிற்பார், நியாயம் சொல்ல வருவார். என் பிள்ளைக்கு நீ எப்படி அநியாயம் செய்யலாம், என் பிள்ளைக்கு எப்படி நீ கொடுமை செய்யலாம், என் பிள்ளை வாழ்க்கையை எப்படி நீ சீரழிக்கலாம், கண்டிப்பாக நீதி செய்ய வருவார். நீதி செய்ய வரும்பொழுது உன்கிட்ட ஒரு குற்றங்கள் இருக்குன்னா அவர் நீதி யாருக்கு பிரயோஜனமாக இருக்கும்? அல்லேலூயா. அதான் தேவனை தேடி வருகிற என் அன்பு ஜனமே, எல்லாவற்றிலையும் உங்களை சுற்றி என்ன பண்ணுங்க? நீ கர்த்தருக்குள்ள உண்மையாக தான் இருக்கிற, எந்த தப்பு இல்லை. ஆனால் நீதின்னு வரும்பொழுது நீ நியாயமாக நடக்கிறாயா? விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. நீதியாய் நடக்கணும் நம்ம வாழ்க்கையில். நம்ம குடும்பம்னா ஒரு மாதிரி, மாமியார் குடும்பம்னா ஒரு மாதிரி இல்லை, நம்ம பிள்ளைனா ஒரு மாதிரி, மாற்றார் வீட்டு பிள்ளைனா ஒரு மாதிரி. நம்ம செய்கிற சின்ன சின்ன காரியம் நம்ம ஆசீர்வாதத்தை தடுத்து போகும். ஸோ கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், தாவீதின் சிங்காசனத்தை அவர் நிலைப்படுத்தினார். இதனால் அவருடைய நீதி நிமித்தமாக. இன்னைக்கு வந்திருக்கிற என் அன்பு ஜனமே, என் அன்பு சகோதரி, உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் இன்னைக்கு நிலைப்படுத்துவார். அல்லேலூயா. உங்களுக்குள்ளே ஏதாவது தப்பிதங்கள், ஏதாவது ஒரு செயல்பாடுகளில் நீதியை விட்டு நீங்கள் பின்வாங்கி இருந்தீங்கன்னா, யாராவது ஒருத்தரை ஏமாத்துறீங்க, ஒன்று தெரிஞ்சுங்க, நீங்கள் யாரையாவது ஒருத்தரை நீங்கள் ஏமாத்துறீங்கன்னா நீங்கள் 10 இடத்துல நீங்கள் ஏமாற போகிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா தேவன் உன்னோடு இருக்கிறார். நீதி செய்கிற முதல் பனிஷ்மெண்ட் யாருக்கு கிடைக்கும்? அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. நீங்கள் விசுவாசியை காட்டில் ஊழியக்காருக்கு அதிக பனிஷ்மெண்ட் உண்டு. ஏன்னா அவரோட பிள்ளைகள் அவருக்கு ஊழியம் செய்கிறவங்க தவறு செஞ்சால் ஒன்றும் ஜாஸ்தி குற்றங்கள். கவர்மெண்ட் சர்வெண்ட் குற்றம் செஞ்சால் இன்னும் அதிக தண்டனை தெரியுங்களா? போலீஸ்காரங்க தவறு செஞ்சால் அதிக தண்டனை உண்டு. குற்றவாளியை காட்டிலும் காவல் காக்கிறவர்கள் இந்த மாதிரி காரியம் செஞ்சால் என்ன அர்த்தம்? இது உலகத்தில் செய்யும் போது தேவன் எப்படியா இருப்பார்? அப்போ உங்கள் மேலே அவர் அதிகமாக கரிசனை உள்ளவர்.
இன்றைக்கி நம்மளோட குடும்பத்தில் என் கணவன் என் பேச்சு கேட்கறதில்ல, என் பிள்ளை என் பேச்சு கேட்கறதில்ல, வேலையில் மரியாதை இல்லை, சரீரத்தில் எப்படி இருக்குது, சமாதானமாக இல்லை, வருமானமே. இங்கே பாருங்க, பணத்தை நீ ஆளுகை செய்யணும், பணம் ஒன்றும் ஆளுகை செய்யக்கூடாது. வித்தியாசங்கள் உண்டு. பணத்துக்காய் நீ எங்கே எதிர்பார்த்து கொண்டு இருக்க, பணம் ஒன்று ஆளுகை செய்து கொண்டிருக்கு. பணத்துக்கு நீ அடிமை, பணம் ஒன்று ஆளுகை செய்யலை. எப்போ நீ பணத்தை மற்றவங்களுக்கு இனமாகவோ ஃப்ரீயாகவோ நீ கொடுக்க நீ முயற்சி பண்ணும் பொழுது பணம் உனக்கு அடிமையாய் மாறும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே, பணத்தை நீ ஆளுவாய். வசனம் சொல்லுதுமா, கஞ்ச பிசுனாரி பண்ணுற இடத்துல உங்களுக்கு என்ன இருக்காது? ஒன்றுமே இருக்காது. வாரி இருத்தவனுக்கு சொல்லுங்களேன், நிறைய கிடைக்குமா? ஆமாம், கொடுக்குற கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஐயோ கஞ்சமாக இருக்குது, இதை வச்சுருந்தா நம்ம எது கொடுக்கணும், என்கிட்ட இல்லையே, என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் தானே, அவன் கஷ்டப்படுறாங்க, எங்கே கூட இல்லை. உலகத்தில் பார்த்தீங்கன்னா யாருக்கா உதவி செய்ய போனீங்கன்னா பிரச்சனையில் மாட்டிப்பீங்க. உண்மை தானே? அதனால் பிரச்சனையில் மாட்டோன்னு சொல்லி உதவி செய்யாமல் இருக்கிறது தேவ குணம் கிடையாது. நீ உஷார் கிடையாது. நீ பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை இழந்துட்டேன்னு அர்த்தம். யாரோ ஒருத்தர் உனக்கு உதவி செய்ய போய் நீ ஏமாந்து போய் நிற்கிறேன்னா நீ பாக்கியவதி, பாக்கியவான். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். அந்த காரியத்தில் நீ தோத்து போய் ஏமாந்து போய் நிற்கலாம். ஆனால் தேவன் அதற்கு நிகராக வேறு அநேக ஆசீர்வாதங்களே கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஏன்னா நீ உதவி செய்ய போய் என்ன பண்ணிட்ட? உபத்திரப்பட்ட. அப்ப நீ யாரோட பிள்ளை? என் பிள்ளை. நான் நீதி செய்கிறேன், இதை தானே கிடைக்கல, பரவாயில்ல, இதுதானே ஏமாத்த, நீ எடுத்துன்னு போ, என் பிள்ளைக்கு நான் வேறத்தை கொடுக்குறேன். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. நம்ம செய்வோமா இல்லையா? நம்ம நார்மலாக மனுஷன் தான் செய்வோம். யாராவது ஒருத்தருக்கு எங்கள் 2 பிள்ளைங்க இருக்கான்னு வச்சுங்களேன், ஆளுக்கு ஒன்று கொடுப்பேன், ஏதோ வாங்கிட்டு வரேன். அதில் யாராவது ஒரு பிள்ளை இன்னொருத்தர்கிட்ட இருக்கிறத என்ன பண்ணிடுது, பாதி பிடிங்கி சாப்பிட்டான்னு வச்சுங்களேன். எங்கள் பையன் பொண்ணு, என் பையன் என்ன பண்ணுவான்னா, என் பொண்ணு பொறுமையாக சாப்பிட ஒன்று சாக்லேட் கொடுத்தாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு அதை நினைக்கும் போதெல்லாம் என் பையன் கொடுத்த 1 ஹவரில் முடிச்சிடுவான். 1 ஹவரில் 10 நிமிஷத்தில். அது ஃப்ரிட்ஜில் 2 நாள் வச்சு சாப்பிட பார்த்தியா, அந்த 2 நாளுக்குள்ளே பாதி இவனே காலி பண்ணுறான். அது என்னைக்காவது ஒன்று கண்டுபிடிச்சி, அப்பா என்னப்பா எனக்கு வாங்கி கொடுத்தியப்பா, இவன் சாப்பிட்டான்ப்பான். நான் என்ன பண்ணுவேன், ஏய் உனக்குன்னு வாங்கி கொடுத்தேன், அவள்தான் ஏன் எடுத்த, இவன் ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவான். இவனை வெறுப்பேற்றுறதுக்கு என்ன பண்ணுவேன், அந்த பிள்ளைக்கு 1 தானே போச்சு, உனக்கு 2 வாங்கி தரேன்னு போயிட்டு வாங்கி வந்து கொடுப்பேன். இது இந்த பிள்ளைய வெறுப்பேற்றலை, அந்த பிள்ளைய ஏமாந்து போயிடுச்சு. நம்ம அந்த பிள்ளை உண்மையாக இருந்தது, அந்த பிள்ளைய உண்மையாக இருந்ததுக்கு அப்புறம் ஏமாந்து போயிருக்கு. நான் சாக்லேட்டுக்கு பதிலாக வேறு ஒன்று நான் உனக்கு தரேன்னு சொல்லிவிட்டு அதை வாங்கி வந்து கொடுக்கறது ஒரு தகப்பனின் குணம். இதே தான் தேவனும் செய்வார். சரி, நீ ஏமாந்து நன்மை செஞ்சு ஏமாந்து போனேன், ஒருத்தருக்கு நான் கடன் வாங்கி கொடுத்து ஏமாந்து போனேன், நான் சீட் எடுத்து கொடுத்து ஏமாந்து போனேன், ஒருத்தருக்கு வட்டி கொடுத்து ஏமாந்து போன, நீ கவலைப்படாத, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. உதவி செய்ய போய் நீ ஏமாந்து போயிருக்கேன்னா கர்த்தர் உனக்கு அந்த பணத்தை காட்டிலும் வேற ஒரு ஆசீர்வாதத்தை, கனத்தையும் மகிமையும் குடும்பத்தின் சமாதானத்தையும் என் தேவன் நிச்சயமாய் உண்டு பண்ணுவார். விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே, நல்லா சத்தமாக சொல்லுவோமே, ஆமென். அதே போலதான் யாராவது உன்னை ஏமாத்துறான்னு கவலைப்படாத, கர்த்தர் என் கூட இருக்கு. அதனால் ஒருத்தர் ஏமாத்துறான்னு உதவி செய்கிறத மட்டும் நீங்கள் நிறுத்தக்கூடாது. நீங்கள் எவ்வளோவா அள்ளி கொடுக்குறாயோ, பணத்தை கட்டிப்பாடாக வச்சுன்னுக்கிறேன்னா பணத்துக்கு நீ அடிமை. பணத்தை நீ கண்டுக்காமல் அது வரும் போவோம் பார்த்துக்கலாம், முதல்ல இன்றைக்கி ஜாலியாக இருப்போம், முதல்ல இன்றைக்கி சாப்பிடுவோம், முதல்ல அவங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்து பார்ப்போம். நீ கொடுத்து பாரு, உன் வாழ்க்கை லைஃப் லாங் சந்தோஷமாக தான் இருக்கும். அல்லேலூயா. கட்டுப்பாடாக வச்சுருக்கவங்க கடைசி வரையும் கட்டுப்பாடாக தான் இருப்பாங்க, தவிர அவங்க அதன் ஆசீர்வாதத்தை புரிஞ்சுக்க முடியாது. நீங்கள் அடிமையாக இருக்கீங்களா, இல்லை இந்த உலகம் உனக்கு அடிமையாக இருக்கா? உலகத்தை நீ ருசி பார்க்க ஆரம்பிக்கணும். இந்த உலகம் நமக்காய் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இந்த ராஜ்யங்கள் எனக்காக, இந்த ராஜ்யத்தை நம்ம தான் என்ன பண்ணணும், நிலைப்படுத்தி வைத்திருக்கணும். எனக்கு கொடுக்கப்பட்ட கணம், எனக்கு ஊழியக்காரனு கொடுக்கப்பட்ட கணம், எனக்கு குடும்பம்னு கொடுக்கப்பட்ட கணம், எனக்கு வேலைன்னு கொடுக்கப்பட்ட கணம். வேலையில் நீ அந்த இடத்துல வேலைக்கு உன்னை எடுத்துகிட்டு வேற ஒருத்தர் போடுறாங்கன்னா அந்த இடத்துல நீ கணத்தை இழந்துட்டு, அந்த ராஜ்யத்தை இழந்துட்டு, அப்போ இருக்கிற வரையும் அந்த இடத்துல நீதியாய் வேலை செய்யணும். இன்றைக்கி கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். எப்படி தாவீதுக்கு விரோதமாகங்க அந்த சங்கீத புஸ்தகம் ஃபுல்லாக படித்து பாருங்களேன். அவனை ஃபுல்லாக துரத்தி கொண்டு அவன் ராஜ்யத்தை வாழ விடாதபடி ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. ஆனால் அவன் முதிர் வயது வரையும் ராஜாவாக தான் இருந்தான். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. அல்லேலூயா. வேதத்தில் எத்தனை பேர் எடுத்தாலும் சரி, இந்த உலகத்தில் வரலாறு படித்து பாருங்கள். ஏதாவது ஒரு ராஜா பிறந்ததுலேருந்து முடிவு வரையும் ராஜாவாக இருந்தாரா? ஒருத்தன் வந்து அபகரித்தான், இவன் வந்து நாட்டை பிடிச்சான், எவ்வளோ பேர் சொல்லலாம். வரலாறு ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. ஆனால் தேவனை சார்ந்திருக்கும் பொழுது
நீ நீதியில் நிலைத்திருக்கும் போது உன் ராஜ்யத்தை என் தேவன் நிலைப்படுத்துவார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. கண்களை மூடுவோமா?